அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து. உங்களை மீண்டும் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் வாழ்வில சில தருணங்கள் நம் மனதில் எப்பொழுதும் நீங்காத இடம் பெற்றுள்ளது. அதுபோல ஆசான் அவர்களை நான் கண்ட அந்த தருணம், அவருடைய பார்வையில இருந்த அந்த ஒளி, எல்லையற்ற ஆற்றலினுடைய மிக எளிமையான வெளிப்பாடு. இவைகள் தான் என்ன ஆசான்பால் ஈர்த்த விஷயங்கள். அவரோடு செலவிட்ட அந்த தருணங்கள் எல்லாம் வாழ்வில் எண்ணி எண்ணி மகிழக்கூடிய ஒரு தருணம். மௌன காலங்களில அருட்தந்தை அவர்கள் அறையில இருப்பாங்க, நாங்கெல்லாம் அவங்கவுங்க அறையில இருப்போம். இருந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி, உணர்வு ரீதியா ஒன்றிணைதல் என்ற ஒரு அற்புத நிகழ்வுகளை இன்று எண்ணினாலும் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சி அடையும். இப்படி குருவின் அருகாமையில் இருத்தல் என்பது மிகப்பெரிய பேர். அந்த வகையில் நாம் அனைவரும் இன்று அருட்தந்தை அவர்களுடைய ஆற்றலின் கீழ், அவர்களுடைய பயிற்சி முறையை பற்றிய உணர்வோடு இணைந்திருக்கிறோம். இவைகள் அனைத்துமே மிக சிறப்பான தருணம் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், இந்த சத்சங்கத்தோடு உங்களோடு இணைந்து மகரிஷியினுடைய உயர கருத்துக்களை சிந்திப்பதற்கு நல்ல தருணம். எல்லா இடத்துலயும் இது கிடைக்காது, இந்த அனுபவம் கிடைக்காது. அதனால ஓடோடி வந்தோம், ஆனாலும் முடியல. நான் கடந்த சந்திப்புல நாம சில விஷயங்களை பேசிட்டோம். அதுல ஒரு அசைன்மெண்ட் கூட உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு மௌனத்துக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, மீண்டும் அதை நினைவூட்டுறேன். சாதாரணமா நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இரவு நேரத்தில் தூங்குறோம், பகல் நேரமுறா விழிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று. இல்ல, இத நல்லா நீங்க மனதுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பகல் நேரத்திலையும் 99% நாம உறக்கத்துலதான் இருக்கோம். அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியாததுனால ஏதோ நாம வாழ்க்கைய
சந்திச்சு அதை அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அது இல்லை. இதுதான் இந்த முயற்சியினுடைய ஆரம்ப கட்டம். அப்படின்னா முழிச்சுட்டு நான் பேசுறேனே, எல்லா செயல்களையும் செய்யறேனே, வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், குடும்பத்தோட இருக்கேன். இதற்கு ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன் நான். ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. மீண்டும் நினைவூட்டுறாங்க. புத்தர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு ஊரா போய் போதனைகளை சொல்லுவார். அங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொல்லிட்டு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போவார். அப்படி ஒரு இடத்துல போதனை செய்ய வரும்போது அந்த நாட்டு மன்னர் என்னதான் அவர் சொல்றாரு, எவ்வளவு கூட்டம் வருது, ஏதோ மகான் சொல்றாங்களே, என்னதான் பண்றாரு தெரிஞ்சுங்களாங்கிற ஆர்வத்துல வந்தான். புத்தருடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தான். அவருக்கு முன்பு அமர்ந்து மன்னராச்சா சேர்ல உட்கார்ந்து காலாட்டிட்டே கேட்டுட்டு இருந்தான். அவரு பேசிட்டே இருந்தவரு அவனுடைய செயலை கவனிக்கிறாரு. பேச்சை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு அவன் காலை கவனிக்கிறார். அவன் கால் ஆட்டுறான் இல்லையா, அதை கவனிக்கிறார். உடனே அவன் தன்னை ரியலைஸ் பண்ணிக்கிறான். அடடா, புத்தர் நாமம் காலை ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறத கவனிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கால் ஆட்டுறதை நிறுத்திட்டான். நிறுத்திட்டு அவரை கவனிக்கிறான். சிறிது நேரம் அவர் கவனிச்சவர் மீண்டும் தன்னுடைய பேச்சு தொடங்குறார். மீண்டும் தொடங்கி அவர் கொஞ்சம் தூரம் பேசும்போது திரும்பி அவன் காலாட்ட. அப்ப அவர் நிறுத்திட்டு கேட்கிறாரு, இது எவ்வளவு காலம் இது உங்களுக்குள்ள நிகழ்ந்துட்டு இருக்கு? இந்த கால் ஆட்டிட்டு இருக்கிறது இது எப்படி நிகழ்ந்துனே தெரியல, ஆனா நடந்துட்டு நான் செய்துட்டு இருக்கேன். நீங்க கவனிக்கும் போது, ஓ இத கவனிக்கிறாருங்கிற எண்ணம் எனக்கு வரும்போது நான் அதை நிறுத்தணும். மற்ற நேரங்கள என்ன அறியாம அதை செய்து கொண்டே இருக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனை அறியாமல் அவன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்க. இது மன்னருக்கு மட்டுமல்ல, நாமளும் தான். நீங்க கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, வீட்டு வேலைகள் செய்யறீங்க, ஆபீஸ் வேலை செய்யறீங்க. மனசாட்சியோட நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மன்னன் எப்படி காலாட்டிட்டு இருந்தான், அது போலதான் பல நேரங்கள்ல நாமும் கவனமே இல்லாம ஒரு செயலை செய்துட்டு அதுவே நடந்துட்டு இருக்கும். இந்த ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க, மிஷினரிஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது வேலையை செய்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். முதலாளிக்கு என்ன, ப்ரொடக்ஷன் வந்துச்சு, அவனுக்கு மத்ததை பற்றி கவலை இல்லை. சமுதாயத்துல உங்க எஃபிஷியன்சி பயன்படுத்தப்படுது. அதனால உங்களுடைய நிலையை பற்றியோ உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனை பற்றியோ சமுதாயத்திற்கு எந்த அக்கறையும் இல்லை. நாம் அப்படிதான் பல செயல்களை பகல்கள்ல செய்து கொண்டிருக்கோம். இது ஒரு விதமான உறக்கம் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உறக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முதல்ல நாம உறக்கத்துல இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம் தான், அதை நினைவூட்டுறேன். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். அப்போ ஒன்ஸ் நாம எங்க இருக்கோங்கிறத கரெக்டா தெரிஞ்சாதான் நாம எதை நோக்கி நகரணும்னு தெரியும். அதற்கான முயற்சி எதை நோக்கி நகரணும்? விழிப்புணர்வை நோக்கி நகரணும். விழிக்கணும், விழித்தெழணும். அப்ப தூங்கிட்டே தான் இருக்கிறோம். உறக்கத்துலதான் செயலாற்றி கொண்டிருக்கோம். நடப்பவை அனைத்தும் கனவுகள் போல. நேற்று நடந்ததெல்லாம் பல விஷயங்கள் ஞாபகம் இல்லை. ஏதாவது சிலது ஞாபகம் இருந்ததுன்னா ஏதோ கனவுல நடந்தது போல. அப்படி ஒரு நோய் கூட இருக்கு. தூக்கத்திலேயே சில எந்திரிச்சு நடப்பாங்க.
எல்லாம் செயல் செய்வாங்க, ஈவனை சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ஐயோ நான் செய்யலையே அப்படின்பா. ஏதாவது சில நினைவுகளை வச்சுட்டு, ஓ ஒருவேளை கனவுல அது நடந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்பா. இதே போலதான் நாமும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். சோ இந்த உண்மையை புரிந்து கொண்டு பெரிய மகான்கள்லாம் என்ன சொன்னாங்க, அவர்கள் கடவுளை பற்றியோ தெய்வ நிலைகளை பற்றியோ பேசல. உங்களை விழித்தெழ வைப்பதற்கு தான் அவங்க போராடினார், முயற்சி செய்துட்டு இருந்தார். நீங்க உறக்கத்துல ஆற்ற எல்லா செயல்களுமே கனவுகள் தான். நீங்க உருவாக்கின குடும்பம், பொருளாதாரம், கடவுள், மதம், அரசியல் அனைத்தும் உறக்கத்தில் நிகழக்கூடியவை, கனவில் நிகழக்கூடியவைகள். அதைத்தான் மாயை என்று சொல்றார். இப்ப விழிப்பு நிலையில வருவதற்கு என்ன பண்ணுவது? 4 தளங்களில் அந்த விழிப்பு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உடல் அளவில், பின்பு அது மனதளவில், அடுத்தது உணர்வு தளத்துல, 4வது முழுமை என்ற ஒரு தளத்தில். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த விழிப்பு நிலை ஏற்படும். அதை அனுமதிக்கணும். முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஆமா நான் உறக்கத்துல இருக்கிறேன், நான் விழித்தெழ வேண்டும் என்பது, இந்த ஆன்மா விழிப்பு பெற வேண்டும் என்பதை என் வாழ்வின் நோக்கமாக எடுத்துக்கொள்கிறேன். மகரிஷி அவங்க வாழ்வின் நோக்கம் என்றா தன்னை உணர்தல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் யாருன்னு எனக்கு தெரியாம உறக்கத்திலே வாழ்ற வரைக்கும் இந்த வாழ்வு முழுமை பெறாது. நிச்சயம் அதை நீங்களால் அனுபவிக்கவே முடியாது. உடல் அளவில் நீங்க விழிப்புணர்வு பெறும் பொழுது அமைதி கிட்டும். மனதளவில் கிடைக்கும் போது விழிப்புணர்வு, சந்தோஷம் அமையும். உணர்வு தளத்துல விழிப்பு நிலை நிகழும் போது மகிழ்ச்சி ஏற்படும். அதுவே ஆன்ம நிலையில ஏற்படும் போது ஆனந்த நிலையை பெற முடியும். இவைகளெல்லாம் நாம் ஆற்றி பெறுவதல்ல. ஏதோ பிஹெச்டி, டாக்டரேட், யூனிவர்சிட்டி, லண்டன், இப்படி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில கிடைக்கிறதல்ல இது. அப்படியா இருந்தா எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, ஈஸியா போயிடும். அப்படி அல்ல. உங்களை முதல்ல அமைதிப்படுத்துறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அட்யூன் பண்றது. அதுக்கு தான் போன சந்திப்புல நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களை தனிமைப்படுத்திக்கங்க ஒரு மணி நேரமாகும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு. அம்மா கூட கேட்டாங்க, அப்ப ஏதாவது செயல் செய்யலாமா? வேண்டாம். முதல்ல இந்த ப்ராசஸ் உடல் அளவுல நடக்கும். விழிப்புணர்வு. அந்த மன்னன் எப்படி காலாட்டிட்டு இருந்தான், உடல் அளவுல அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாமவே செய்துட்டு இருக்கான். நாமளே அது மாதிரி நிறைய செய்வோம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க செயல்களை, நிறைய செயல்கள் நாம செய்யறோங்கிற கவனமே இல்லாம செய்து கொண்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து விடுபடுவது எப்படி? ஒரு உறக்கத்திலேயே வாழ்ந்து அதிலே மடிவதாக இருந்தா இந்த அரும் பிறவி கிடைத்து என்ன பயன்? இப்ப நிறைய சிந்தனைகள் வருது நமக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய விஷயங்களை விரும்புறோம், கற்பனை செய்யறோம். எல்லாம் நடக்குதா? யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயங்கள் முரணா கூட நடக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்காம கூட போகும். அப்ப என்ன காரணமா இருக்கு? நாம விழிப்புல இல்லை. விழிப்புணர்வோடு சரியான பாதையில சிந்திச்சோம்னா எண்ணியது நிச்சயம் நடக்கும். எண்ணத்திலே உறுதியும் தெளிவும் இருக்கும்.
தெளிவு என்பது நாம் விழிப்பு நிலையோடு ஆற்றும் செயல்கள். நிறைய டிஸ்கரேஜ் ஆகுறோம், நிறைய விஷயங்களை பண்றோம், ஒண்ணு நடக்கிறது இல்லை. என்ன சார் இது, ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. ஏதோ வேந்ததை தின்னுட்டு விதி வந்தா போறோங்கிற உணர்வோட தான் நாம வாழ்க்கைய நகர்த்துறோம். நோ, அப்படி இல்லை. ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இயற்கையில். நல்ல குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. சரியா நாம கையாண்டுட்டோம்னா, சரியா பற்றி கொண்டோம்னா, சிக்கனை பற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா பற்றி கொண்டோம்னா, பற்றி கொண்டதுன்னா குருவினுடைய படத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறது. சிலர் அப்படி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. கார்ல வீட்டுல இல்லைன்னா வாழ்க வளமுடன் எழுதிடுறது, அதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஏன்னா குருவினோட அருகாமையில் இருக்காங்களா? இல்ல, அப்படி அல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்க கொடுத்த விஷயத்த உள்வாங்கி அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுதான் குருவின் அருகாமையில் என்ற பொருள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? வாழ்வின் நோக்கம். இந்த வாழ்வின் நோக்கம் தன்னை உணர்தல். உணர்தான் நமக்கு தியரிட்டிக்கலா எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாத்துக்கும் தெரியும் யாரு நான் யார் என்ற தத்துவத்தை படிச்சிருக்கோம். அது எவ்வளவு தூரம் ரியலைஸ் ஆயிருக்கு? யாராவது உங்களை திட்டுனா கோவம் வருதா? இன்னும் ரியலைஸ் ஆகல. பொறாமை, வஞ்சம், பயம், கவலை இருக்கா? இன்னும் ரியலைஸ் ஆகல. நாம போட்ட வேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த விழிப்பு நிலை பெற வேண்டும் என்றால் முதல்ல உடல் அளவில் நடக்கணும் அப்படின்னா நீங்க தீவிரமான ஒரு சின்ன முயற்சியில உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஒன்ஸ் உடல் அளவில் ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த மாற்றம். எந்த செயலையும் அன்கான்சியஸா நீங்க செய்யவே மாட்டோம். ஒவ்வொரு அசைவையும் கவனி. குர்ஜிப்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஞானி. அவருடைய பயிற்சி முறையே அப்படிதான். எல்லா அசைவுகளையும் கவனிச்சே செய்யணும். அப்படி ஒரு பயிற்சியே இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா அசைவுகளையும் கவனிக்கிறது, கவனிச்சு செய்யறது. அந்த அசைவுல உங்க கவனம் முழுவதும் இருக்கும். அதை விட்டு மாறிச்சுன்னா நமக்கே தெரியும், ஓ நாம தப்பா நகர்றோம் அப்படி. அது ஒரு பிராக்டிஸாவே இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது நாமெல்லாம் ஏதோ ஒரு சந்திப்புல இணைஞ்சோம்னா அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காலையில இருந்துருச்சு ஒரு 15-20 நிமிஷம் செய்ய ஆரம்பிக்க நம்ம செயல்களை எல்லாத்தையுமே நாம கவனிச்சு செய்ய ஆரம்பிப்போம். ஒவ்வொரு அசைவையும் முதல்ல ஆர்டிபிஷியலா இருக்கும், அப்படியே செய்ய 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 அது பழக ஆரம்பிச்சு உடல் அளவில் மாற்றும். ஸோ அதற்கு தான் உங்களை சொன்ன, வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் ஒரு மணி நேரமா உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு உங்களை கவனி. உங்க செயல்களை, உங்களுடைய எண்ணங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜில் கவனிங்க. ஏன்னா நாம முதல்ல புரிஞ்சுக்கணும், வாழ்நாள் முழுவதும் உறக்கத்துலதான் இருக்கிறோங்கிற உண்மை. அடுத்தது அதுல இருந்து விழிக்க வேண்டிய அவசியம். அதுக்கடுத்து அதற்கான முயற்சி, பயிற்சி. இப்போ முதல் ஸ்டெப்பு நான் மீண்டும் நினைவூட்டுறேன், நாம உறக்கத்துல இருக்கோங்கிறத ஏற்றுக்கொள்ளுவது. இயந்திரத்தனமாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். நமக்கு வேண்டியவங்களை பார்த்தா, பிடிக்காத ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது துணி மாறிடும். எந்திரத்தனமான வாழ்க்கை, உள்ளன்போடு இல்லை, செல்ஃப்லெஸ் லவ், பியோர் லவ் இருக்கான்னு பாருங்களேன். அன்எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். எதிர்பார்ப்போடு நாம் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்பு இருந்தாலே அது ஏமாற்றத்தை விளைவிக்கும்.
சோ இது எல்லாமே உறக்கத்துல நிகழக்கூடிய விஷயம். தப்புலாம் சொல்லலை. இதெல்லாம் கனவுல இருக்கிறோம். நாம் எது தப்பு எது ரைட்டுன்னு நாம உருவாக்கியது எல்லாமே கனவு உலகத்தில் உருவாக்கிய விஷயம். அதிலிருந்து விழித்தெழ வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் தொடர்ந்து நானு உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். மீண்டும் இன்று நினைவூட்டுகிறேன். உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வாய்ப்பு இருக்கும் பொழுது மன்றங்கள் எல்லாம் மௌன பயிற்சி இருந்துச்சுன்னா தயவு செய்து போய் அட்டன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல உடல் அளவுல, அதுக்கப்புறம் மனதளவுல, உணர்வு தளத்துல முழுமையில நிகழும். ஒவ்வொரு தளத்துல நிகழும். முதல்ல சும்மா உடல் அசைவற்று அமர முயற்சி செய்யும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. போராடும். உடற்சல்கள்லாம் வேற நிலையில பழகி இருக்கும். இந்த மன்னருக்கு எப்படி காலாடிக்கிட்டே இருந்தாரு, அந்த மாதிரி நம்ம உடம்பெல்லாம் சிலதுல பழகி இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உங்களை உட்கார விடாது. உடனே செய்ய தோணும். போன் வருதான்னு மொபைல பார்க்க தோணும். இதெல்லாம் எவ்ரி 7 minutes நாம மொபைல் எடுக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அவன் எடுக்க வச்சிடறான். அப்படி போகுது உலகம். ஏற்கனவே உறக்கத்துல இருக்கிற நம்மள மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போக முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அப்பதான் பொருளாதாரம், பொருள் துறை சார்ந்தவர்கள், மற்ற எல்லா துறையினர்களுக்கும் மனிதர்களை தன் வசப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் உடனே விழித்தெழ வேண்டியது மிக மிக அவசியம். இந்த விழிப்புணர்வை பற்றி நாம தொடர்ந்து சிந்திப்போம். இந்த வாரம் உடல் அளவில் நிகழ்வதற்கு நான் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்க இந்த 1 மணி நேரத்தை ஸ்பேர் பண்ணிட்டு உங்க உடம்பால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய தூண்டுது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் டஃபா இருக்கலாம். பழகிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். நிறைய விஷயங்களை அவசியம் இல்லாம நாம ஆற்றிக்கொண்டிருக்கோம். அதிலிருந்து விடுபடுவதே மிக முக்கியமா. நிறைய ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கோம் அவசியம் இல்லாம. ஏன்னா அது உறக்கத்துல நிகழ்றது. தப்பு ரைட்டுங்கல்ல, நம்மளை அறியாம செய்யணும். அதிலிருந்து நாம விழிப்புற வேண்டும். அதற்கான முயற்சியில நாம தொடர்ந்து நீங்க ஆற்றுகிற தவம், நீங்க சொல்ற மாதிரி அந்த 1 மணி நேரத்தில் நல்ல தவம் பண்ணலாம், உடலை கவனிக்கலாம். என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் எத்தனிக்கிறது, இதை பத்தி யோசிக்கும், அதை பத்தி யோசிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொட்டும் உங்களுக்குள்ள. அதெல்லாம் எடுத்து எழுதலாம். உண்மையா மனசாட்சியோட அதை எழுதுனீங்கன்னா தெரியும், இவ்வளவு குப்பைகளை நாம சுமந்து கொண்டிருக்கிறோம், அவைகள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மை உங்களுக்கு புரியும். எனவே அன்பர்களே, இப்போ இந்த 1 மணி நேரம் அமைதிப்படுத்திக்கிறீங்க இல்லையா? அப்போ முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பொருளையோ நபரையோ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, எந்த ப்ரீஜுடிஸும் இல்லாம, எந்த அபிப்பிராயங்களும் இல்லாம, எந்த அபிப்பிராய பேதங்களும் இல்லாம பார்க்கணும். அபிப்பிராய பேதங்களும் இருக்கக்கூடாது, அபிப்பிராயங்களும் இருக்கக்கூடாது, நன்மதிப்பும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பாக்குறீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் உங்களால முடியுதுன்னு ட்ரை பண்ணுங்க. இது உங்க ஆன்ம விழிப்புணர்வுக்கு உதவியாக இருக்கும். உங்க சுயத்தினுடைய எழுச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மலர வேண்டியது உள்ள மொட்டாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுவதும் அது மலர்வதில்லை. எனவே உங்களுடைய அமைதி நிலைதான் உள்ளொளி, உள்ள இருக்கிற அந்த மலரத்தோட. எனவே இதற்கு நோக்கிய பயணத்துல உங்களை அமைதிப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். மீண்டும் இந்த வாரம் தொடர்ந்து உங்களை மௌனத்துல, ஏற்கனவே மௌனம் 1 மணி நேரம் இருங்கன்னு சொன்னேன். இந்த வாரத்துல
எந்த பொருளையும், எந்த நபரையோ, எந்த ஒரு விஷயத்தையும் அபிப்பிராய பேதங்களோ, அபிப்பிராயமோ, அதை பற்றிய நன்மதிப்போ எதுவும் கூடாது. சும்மா பாக்குறீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் உங்களால எந்த அபிப்பிராயமும் இல்லாம பார்க்க முடியுமோ, பொருளா இருந்தாலும் சரி, நபரா இருந்தாலும் சரி, முடிகிறத முயற்சி செய்யுங்க. அந்த 1 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னு அடுத்த முறை எனக்கு உங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.